بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم في القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم من صلى علي واحدا صلى الله عليه عشرا أو قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனால் அனுப்பப்பட்ட கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களினுடைய குடும்பத்தார்கள் மீதும் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும் கேட்டுக் கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் இன்றே என்றும் நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய முஃமின்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அருள் கொடையாக நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உம்மத்தாக அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான். எந்த ஒரு நபிமார்களுக்கும் இல்லாத மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருப்பவர்கள் தான் நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யஸல்லூன அலன் நபி. நிச்சயமாக நானும் என்னுடைய மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா, நீங்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான். ஸலவாத்தினுடைய மகத்துவத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய நாவு தினமும் ஒவ்வொரு நிமிடங்களும் பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்லிக் கொண்டே இருக்கும். நமக்கு ஏதேனும் ஒரு கவலை ஏற்பட்டது என்று சொன்னால் நாம் போதக்கூடிய ஸலவாத் அந்த கவலையை நீக்கும். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், பெருமானாரிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாழ்வு நாள் முழுவதும் உங்களின் மீது நான் ஸலவாத் சொல்கிறேன் என்பதாக சொல்கிற பொழுது அதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கவலையும் இருக்காது என்பதாக சொன்னார்கள். அப்படி என்றால் பெருமானாரின் மீது நாம் எவ்வளவு ஸலவாத் சொல்கிறோமோ, ஸலவாத் சொல்லக்கூடிய காலங்களெல்லாம் நம்முடைய கவலைகள் இருக்காது என்பதாக உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு சொல்கிறது. இன்னும் சொல்ல போனால் மிகவும் கஞ்சத்தனம் யார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடம் ஒரு முறை கேட்டார்கள். அதற்கு சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதனிடத்தில் செல்வம் இருந்து அந்த செல்வத்தை செலவழிக்காமல் வைத்திருக்கிறானோ, அவனுடைய தேவைக்கு செலவழிக்காமல் வைத்திருக்கிறானோ, அவன் தான் கஞ்சன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்கிற பொழுது அதற்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் பகீலு, கஞ்சன் என்பவன் மன் துல்கிருது இன்தஹு, என்னுடைய பெயர் உச்சரிக்கிற பொழுது என்னை மீது பலம் சொல்லி அழைக்க
என்னின் மீது ஸலவாத் சொல்லவில்லையோ அவன்தான் கஞ்சன் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஸலவாத் ஓதுவதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கும் என்பதாக பெருமானார் சொல்கிற பொழுது சொல்லுவார்கள், பல் ஸல்லா அலைஹி வாஹிதா, எந்த ஒரு மனிதன் என் மீது ஒரு ஸலவாத் சொல்கிறானோ ஸல்லா அலைஹி அஷர, அல்லாஹ் அந்த மனிதன் மீது 10 ஸலவாத் சொல்கிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த ஹதீஸினுடைய விளக்கம் தரக்கூடிய வல்லுநர்கள் சொல்லுவார்கள், 10 என்பது அல்லாஹ் தஆலா ஒரு ஸலவாத் சொன்னால் அந்த மனிதனுக்கு 10 ரஹமத் செய்கிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், 10 அந்தஸ்துகளை உயர்த்துகிறான் என்பதாக சொல்வார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இடத்தில் ஒரு ஏழையான ஒரு மனிதர் வருவார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் வறுமையிலேயே இருக்கிறது, எனக்கு ஏதேனும் ஒரு வழியை சொல்லுங்கள் என்பதாக அந்த மனிதர் சொல்கிற பொழுது அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் எப்போதெல்லாம் வீட்டிற்குள் நுழைகிறீர்களோ வீட்டில் இருப்பவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு என்னின் மீது ஒரு முறை ஸலவாத்தை ஓதிக்கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மனிதனும் பெருமானார் சொன்னதை போன்று செய்து வந்தார்கள். மிகவும் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வந்தனாக மாறுகிறார் என்பதாக ஹதீஸினுடைய வல்லுநர்கள் சொல்லுவார்கள். இமாம் சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், நான் ஹஜ்ஜுக்கு சென்று இருந்தேன். அப்போது ஹஜ்ஜில் ஒரு வாலிபர் ஒருவர் ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு ஸலவாத்தை ஓதிக்கொண்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்போது நான் அந்த வாலிபரிடம் கேட்டேன், என்ன நீ ஒவ்வொரு எட்டுக்கும் ஸலவாத் சொல்கிறீர்கள் என்பதாக சொல்கிற பொழுது அழகாக அந்த வாலிபர் சொன்னார், நானும் என்னுடைய தந்தையும் ஹஜ்ஜுக்கு வந்திருந்தோம். அப்போது என்னுடைய தந்தை அதே இடத்தில் மரணித்து விட்டார். ஆனால் என்னுடைய தந்தையினுடைய முகமோ மிகவும் கருப்பான நிலையில் இருந்தது. அப்போது ஒரு மனிதர், அழகான ஒரு மனிதர் வந்தார். வந்துவிட்டு சொன்னார், உங்களுடைய தந்தை என்னை நேசிக்கக்கூடியவராக இருந்தார், அதனால் தான் நான் உன்னுடைய தந்தையை பாதுகாப்பதற்காக வந்தேன் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர் சென்று விட்டார். அந்த வாலிபரினுடைய தந்தையினுடைய முகத்தை பார்க்கிற பொழுது மிகவும் பிரகாசமாக இருந்தது. அந்த வாலிபரை சொன்னார், வந்தது வேற யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். இந்த வரலாறு நமக்கு மிகவும் புதுமையாக இருக்கும். ஆனால் பெரும் பெரும் இமாம்கள் எல்லாம், பெரும் பெரும் வலிமார்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்வு நாளில் நேருக்கு நேராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிகவும் அடித்தளமாக இருந்தது. அவர்களின் மூலமாக அனுதினமும் ஒவ்வொரு நொடியும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொன்னதின் காரணமாகத்தான் இருக்கும். பெருமானாரின் மீது ஸலவாத் சொல்வது அவர்களின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பிரியத்தை எடுத்துச் சொல்லும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸலவாத்தை ஓதுகிறோமோ அவ்வளவு அவர்கள் மீது நமக்கு பிரியம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நாளை மறுமை நாளில் பெருமானார் சொன்னார்கள்,
நாளை மறுமை நாளில் சில நபர்கள் என்னுடன் நெருக்கமாக இருப்பார்கள். அவ்வளவு நாசிபி யௌமில் கியாமா, நாளை மறுமை நாளில் சில நபர்கள் என்னுடைய நெருக்கத்தில் இருப்பார்கள். அவர்கள் யார் என்றால் அக்ஸரஹும் அலைய ஸலாத்தன், யார் அதிகமாக ஸலவாத் ஓதுகிறார்களோ நாளை மறுமை நாளில் அவர்கள் என்னுடன் நெருக்கமாக இருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமையான முஃமின்களே, நம்முடைய வாழ்நாளில் எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி, வீட்டில் பரக்கத்து வேண்டுமா, வீட்டில் வறுமை நீக்க வேண்டுமா, எல்லா விதமான நோய்களுக்கும் பெருமானாரின் மீது ஓதுகிற ஸலவாத் மிகப்பெரிய ஒரு நிவாரணமாக இருக்கும். 1000 வருடத்தினுடைய அனுபவத்தை சொல்கிறேன். எல்லா மருத்துவர்களும் கைவிட்டப்பட்டாலும் யாருக்கு நோய் என்று நாடி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யார் ஸலவாத் ஓதுகிறாரோ அவர்களுக்கு முழுமையான நிவாரணம் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நாவை ஸலவாத்தின் மீது ஈரமாக்கட்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்யட்டும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா யா ரப்பி மௌலானா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம் அலா கைரி கல்பிஹி سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.